பகலில் ஒரு படம் நைட்டில் ஒரு படம் நடிக்க முடியாதுங்க. சுற்றும் புவி முற்றும் புகழட்டும் இவன் முகம் காட்டப்பற்றும் உயிரற்றும் ஐயா என் படத்துலையும் நடிக்கணும். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மூவிஸ் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி யதார்த்தமான படங்கள் வரும் பொழுது எல்லா ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு உண்டான வரவேற்பையும் வெல்கமையும் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட யதார்த்தமான படங்களை உருவாக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றா இணைந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அதுதான் சீதக்காதி. எஸ், இன்னைக்கு சீதக்காதி படத்துடைய கதாநாயகன் மற்றும் சீதக்காதி படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிற கதாநாயகி ரெண்டு பேரையுமே நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். அண்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணக்கூடிய காயத்ரியை வந்து அகெயின் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பாராட்டுறாங்கம்மா. நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? ஸோ எப்போவுமே ஜாலியாக இருப்பீங்க நீங்கள். லைக் எங்களுக்கு எந்த டென்ஷனும் ஆகாத மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் நீங்கள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது. சார் உங்களை வந்து மீட் பண்ணதுலேயே வெரி ஹாப்பி. சார் சீதக்காதி அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் தோணுது சார். அதில் ஒன்றா வந்து நான் கேட்குறேன். முதல்ல எங்களுக்கு வந்த நியூஸ் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லுக் வெளியே வரும் பொழுதே காசிப்ஸ் ரூமர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும். அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அதில் இருந்து முதல் கேள்வியை நான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களே வந்து போயிட்டு இந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்டு இந்த கதையில் வந்து நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். வேற ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டியது இது அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் உங்களுக்கு. நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கானதுக்கு அப்புறம் 2013 வந்து அவர் அடுத்து எழுதின கதை தான் சீதக்காதி. சும்மா எனக்கு கற்றுக்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன், பஜி நீங்கள் என்ன படம் பண்ணாலும் என்கிட்ட கதை சொல்லுங்கள், என்னை வச்சு படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கதை சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நாங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் பண்ணும்போது டெய்லி அவர் டீ சாப்பிட்றது ஒரு வழக்கம். வாக்கிங் போகிறது டீ சாப்பிட்றது அவரோட வழக்கம். அவரோட பெஸ்ட்டு அடிக்ஷன் வந்து டீ. பாலாஜிக்கு வந்து பெஸ்ட்டாக அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. டீ மட்டும் நிறையா குடிப்பார் இல்லையாம்மா, டீ தான் குடிப்பார் அவர். ஸோ எதாவது பேசுமா ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுமா அப்படின்னு தான் கேட்டுப்போம். ஸோ அப்படி போகும்போதெல்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அவர் எப்படி யோசிச்சார், இது ஃபஸ்ட்டு பிளாட் எங்கே இருக்குது இப்படின்னு நிறையா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணத்தை பற்றி நான் கேட்ட கேள்வி, முக்கியமான கேள்வி வந்து வழக்கமாக ஒரு கதை தொடங்கணும், ஒரு ஃபஸ்ட்டு பிளாட் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் அது இங்கே போகும் இங்கே போகணும், ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி கணக்கில் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு அப்போ அதெல்லாம் நான் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஆள் அடுத்த படம் என்ன பண்ணுறாரு, அது எந்த மாதிரி இருக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்த கதை வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு செகண்ட் ஹாஃப்லாம் கற்பனையாக வந்தது. ஸோ செகண்ட் இவர் என்ன எடுக்க போகிறாருன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அதான் அந்த சமயத்தில் எங்கள் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே நம்ம சைல்ட்ஹுட் டேஸை இந்த ஆள்கிட்ட சொல்லவே கூட இருந்தாங்க. சொன்னால் இந்த ஆள் படம் ஆக்கிறாப்புலன்னு சொல்லி, இல்லை உண்மை தானே காயத்ரி, அது அன்றைக்கி எல்லாருமே அதை நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி தான் இந்த கதையை ஒப்பீனியனுக்கு தான் கேட்டேன். கேட்டபோது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு பேராசையில் கேட்டது. அப்போ தான் அவர் வந்து மோளோ வந்து சரி விஜய் ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கு எனக்கு தோணுது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அமிதாப் பச்சன் சார் அப்ரோச் பண்ணுறாரு, நல்லா இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது உண்மையும் கூட, பெரிய ஆக்டர் அவர், ஆக்சுவல் லெஜெண்டரி ஆக்டர் தான் இருக்கணும். அப்புறம் மோகன்லால் சாருன்னு நாங்கள் யோசிச்சாங்க. அப்புறம் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு போது வந்து மோகன்லால் சாரும் அமிதாப் பச்சன் சாரும் நடித்தாங்கன்னா வந்து அதான் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அப்ரோச்லாம் பண்ணல, டிஸ்கஷன் லெவலில் இருந்தது. இருந்தாங்கன்னா தமிழில் வந்து பேசும்போது தெரியும், அது ஒரு கனெக்ட் ஆகாது. தமிழில் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு போது, தமிழ் நாடக கலைஞர்ன்ற போது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் கமல் சார் அப்படி வந்தது. அப்புறம் அது என்னமோ ஆகி அப்புறம் அந்த படம் நடக்கலை. ஒரு பக்க கதைன்னு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிலிம் எடுத்தார். அது செம்ம படம். அது நான் பார்த்துட்டேன் அந்த படத்தை. அது இந்த சில காரணங்களால் வரல. வளர்க்கும் போது சினிமாவில் சில சாபங்கள் இருக்கும், அந்த மாதிரி அதனால் வரல. ஸோ அதுக்கப்புறம் எடுத்த படம் தான் இது. ஸோ இந்த படம் வரும்போது திரும்பி அவர் என்கிட்டே வந்தது சந்தோஷம். அப்புறம் இப்போ மேக்கப்பு அது சார்ந்து நிறைய அவங்க விசாரித்து வச்சுருந்தாங்க. நாங்கள் ஹாலிவுட்டில் ஆஸ்கார் வாங்கினவர் வச்சு அவங்களுக்கு மேக்கப் போட போகிறோன்னு சொல்லும்போது அப்போ தான் இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்களா அப்படின்னு இருந்தது. ஸோ அப்படி தான் எனக்கு கிடச்சிது. சூப்பர் சார். ஸோ காயத்ரியை வந்து மறுபடியும் விஜய் சேதுபதி சார் கூட வந்து இணைஞ்சு பார்க்குறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா உங்கள் பேருக்கு வந்து நல்ல வெல்கம் எப்பவுமே கிடச்சிட்டே தான் இருக்குது எல்லா படங்கள்லையுமே. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும். பட் உங்களுடைய கதாபாத்திரம் வந்து த்ரூ அவுட் த மூவி இருக்கான்றதே எங்களுக்கு தெரில. பட் ஒரு க்யூட்டான போர்ஷனாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான போர்ஷனாக இருக்கும் அப்படின்றது மட்டும் எங்களால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ உங்களுடைய பார்ட் இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், ஃப்ரெண்ட்லி கெஸ்ட் அப்பியரன்ஸ். நான் வந்து இந்த லைக் இவங்க இந்த கதை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் முடித்த உடனே கேட்ட மாதிரி எனக்கும் வந்து சொன்னாங்க. அண்ட் அப்பயே தெரிஞ்சிருச்சு இதில் வந்து பெருசாக
எப்படி எனக்கு மட்டும் ஒரு ரோல் அப்படின்னு நான் கேட்க முடியாது எதுவுமே. அந்த ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் ஏதோ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும் எனக்கு வைங்க அப்படின்னு மாதிரி ஓகே. அது ஒன்று ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. பட் மோர் தென் எனி திங் என் கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் சம்ஹவ். அப்பயே நான் வந்து ஏடியா ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு பக்கம் கதை ஆரம்பித்தாங்க. சரி அதில் ஜாயின் பண்ணான்னு நினச்சப்போ அது நடக்கலை. கரெக்டாக சீதக்காதி ஆரம்பித்தப்போ ஐ வாஸ் ஏபிள் டு work as an assistant director, so I was very happy to be a part of Seethakadi. சீதக்காதியில் you have worked as assistant director, also you have acted in this movie. ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க. சூப்பருங்க. அப்போ உங்களை தனியாக இன்டர்வியூ எடுத்தாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுவும் நம்ம பிளான் பண்ணுவோம் அதுக்கப்புறமா. சார், டைரக்டர் பற்றி எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னா லைக் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். என்னென்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து கடம் அந்த படம் வந்து பயங்கர வேறு லெவலில் போச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது அது உடனே நமக்கு கிடைக்கல. கொஞ்ச நாள் போக 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 செம்ம கூட்டம், ரொம்ப நாள் வந்து தியேட்டரில் ஓடின படம் அது. ஸோ இப்போ திரும்பவும் இவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இருக்குமா இல்லாட்டி வேறு ஏதாவது சேஞ்சஸ் அதில் இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ எப்படி இருக்குது சார்? அதாவது கமர்ஷியலாக இருக்குமா? ஏன்னா எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது கொஞ்சம் இன்டென்ஸான படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்படி வந்திருக்கு? பாலாஜிட்ட இயல்பாகவே இருக்கிறது வந்து அவரோட இன்னசென்ஸ் இருக்குமா, அது அவரோட படங்கள் இருக்கும். அது நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தில் இருந்தது, ஒரு பக்க கதையில இருந்தது. அந்த படம் வராதனால தெரியல. இந்த படத்துலையும் அது இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு இன்னசென்ஸு. இப்போ நம்ம செய்கிற வேலையில் நம்மளோட கேரக்டர் அதில் பிரதிபலிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலாஜியோட கேரக்டர் அந்த படத்தில் இருக்கும் கன்ஃபார்மாக. இந்த படத்துலேயும் நிறைய இன்னசென்ஸான மூமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு பியூர் இருக்கும். அது நல்ல கொஞ்சம் பக்கத்தில் அது உங்களுக்கு பெரிய கனெக்டடாக இருந்திருக்கும். அதே மாதிரி வாய் விட்டு சத்தம் போட்டு சிரிச்சது இருக்குல்ல, இந்த பா அதுக்கு சிரிச்சதாக இருக்கட்டும், என்னாச்சியாக இருக்கட்டும், நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியணும், பால் தரப்பில் பேசுறது ஆம்பளை பசங்க இருப்பானுங்க. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது அந்த படத்தில். சதீஷே என்னடா உனக்கு தாண்டா கல்யாணம், நீ தான் நிற்கணும்னு சொல்கிறது. நீ சொன்னால் நான் ஏன்டா குதிக்கணும் அப்படின்னு கேட்குறது. நான் சொன்ன பில்டிங் குதிக்க மாட்டியா? காதலுங்கிறது பசுமரத்தில் அடிச்ச ஆணி மாதிரி. அந்த மாதிரி இல்லை, அதுக்கு மேலேயே வந்து ரசிக்கிறதுக்கான நிறைய காட்சிகள் படத்தில் இருக்குது. நீங்கள் மனசு விட்டு சிரிக்கிறதுக்கு, மனசு விட்டு படத்தோடு லைச்சு சிரிக்கிறதுக்கு அவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் அதுக்கெல்லாம் காரணம் ஒரு இன்டென்ஸான சீக்வன்ஸ் தான் காரணம். இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காரணத்தோட ரொம்ப இன்டென்ஸான சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு அதுக்கெல்லாம் காரணம். அந்த ஃபஸ்ட்டு நடந்தது தான். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த ஐயா போர்ஷன்ஸு ஃபஸ்ட் படத்தில் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் நான் வருவேன். அந்த ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் வந்து இன்டென்ஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை இன்டென்ஸ் ரசித்து முடிக்கும்போது அதுக்கப்புறம் இருக்கு 2 மணி நேரமும் நீங்கள் வாய் விட்டு சிரிக்க தான் போகிறீங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு புதிய அனுபவம் இருக்கும். நீங்கள் வந்து படத்தோட ட்ராவல் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக நான் பாலாஜி சொன்னேன், பாலாஜி கதையை சொல்லிடலாமா பாலாஜின்னு கூட கேட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி இருக்க தேதிக்கு ஒரு ஷோக்கு தான் நீங்கள் கதையை பொத்தி வைக்க முடியும். ஒரு ஷோ தான் அது. படம் வந்து உங்களுக்கு செம்ம கமர்ஷியலாகவும் செம்ம ஜாலியான ஒரு படமாக இருக்கும். பட் அட் சேம் டைம் பிகினிங்கில் ஒரு மூடு இருக்கும். அது ரொம்ப அந்த மூடு தான் அந்த மொத்த இம்பேக்ட்டுக்குமே காரணமாக இருக்குது. சார், பொதுவாகவே ஹீரோஸ்னால் இப்படிலாம் தான் இருக்கணும். இப்போ அவங்க ஹீரோஸே அமைதியாக இருந்தால் கூட இருக்கவங்க வந்து சார் நீங்கள் ஹீரோஸ் சார், நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, இந்த இடத்துல நீங்கள் வரக்கூடாது, இவங்க கூடலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஹீரோஸ்னால் இப்படியும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணமாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களை மாதிரியும் வந்து மக்களோட மக்களாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டுமே உதாரணம். இதை வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதாவது ஒருத்தர் வந்து நாடகங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய நடிகனாக சினிமா துறைக்கு வந்துட்ட பிறகு அவருக்கு நடக்கிற விஷயங்கள், அவரால் அந்த ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ், எதனால் அவர் திரும்பவும் சினிமாவுக்கு போகாமல் இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரெய்லர் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயங்கள். ஸோ இப்படிலாம் தோணுது. இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? ஒரு நடிகன் அவனுடைய ட்ராவல் இப்படி இருந்தால் தான் சிறந்ததுன்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? முதல்ல நீங்கள் இதில் 2 கேள்வி இருக்குது. ஒரு ஹீரோ எப்படி பிஹேவ் பண்ணணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா. நிஜமாகவே சினிமாவுக்குள்ளே வந்த உடனே அவங்க எல்லாருக்குமே அந்த பிஹேவியர் சொல்லித்தரப்படும். எக்ஸிஸ்டிங் அது இருக்கிறதுனால, சார் நீங்கள் எல்லார்ட்டையும் பேசாதீங்க, எல்லார்ட்டையும் கதைக்கக்கூடாது, லேஸில் யாரும் மீட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லப்படும். எப்பயுமே எல்லா இடத்துலையுமே ஒரு எனர்ஜி இருந்து அதோட ஒரு நாலேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அது வரவங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இதுதான் ஓடுது, இங்கே இதுதான் பிழைக்கிறதுக்கு வழி, இதுதான் நீங்கள் செஞ்சால் தான் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு தோணும். நமக்கு எது சரின்னு படுறது செய்கிறது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம அப்படி தான் யோசிப்போம். சின்ன வயசுல நம்ம அப்படி யோசிச்சு தான் பழகியிருப்போம். அதுதான் பிஹேவியராக இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுத்து உங்களை மாதிரி என்னால் யோசிக்க வராதுல்ல. அப்போ நான் உங்கள் பக்கமும் இல்லாமல் என் பக்கமும் இல்லாமல் நடுவில் மாட்டிப்பேன். அது பிரச்சனை. ஸோ எனக்கு என் பிஹேவியரோடு இருக்கிறதே பெட்டர். நான் இது எப்பயுமே இப்படியே இருப்பீங்களா கேட்டால் அது தெரியாது, நிஜமாக தெரியாது. ஏன்னா நேற்று வரைக்கும்
நான் டோட்டலாக ரொம்ப கூச்சப்பட்டு பயந்த ஒரு ஆளாக இருந்தாலும் தான் நான். அது மொத்தமாக உடச்சி அதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருக்கேன். இதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக எங்கே போகணும்னு எனக்கும் தெரியாது. லைஃப் உங்களை அனுபவத்தில் எங்கே கொண்டு போகணுன்னு தெரியாது. ஸோ அதனால் அது வந்து இட்ஸ் அ காமன் ஃபேக்டர் இல்லை. அதனால் அதுக்குள்ளே வைக்காதீங்க, தூக்கி வர வச்சுருங்க. அண்ட் ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் ஆமாம், ஐயா வந்து சினிமாக்குள்ளே வராரு. ஆனால் அவர் என்னவா வராருங்கிறது தான் இங்கே வந்து இதுவாக இருக்குது. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ அப்போது அவருக்குன்னு அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறார். அந்த ஸ்டாண்டர்டு இல்லை அவருக்கு உண்டான அந்த சோலுக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காத போது அவர் என்னவா ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படம் அது. ஸோ அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனால் நீங்கள் ரொம்ப சிரிப்பீங்க. இந்த பிஹேவியர்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பெரிய சிரிப்பு வரும். ஆனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயா பக்கம் மட்டும்தான் இருப்பீங்க. எல்லாருமே சரி, ஆடியன்ஸ் எல்லாருமே. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் நாங்கள் ஒரு வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். வைபவோட ஆக்டர், வைபவோட அண்ணன். ஐயோ மிச்சம் சாப்பிட்றதா இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப, ஸோ இதில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் இதுதான் இது மூடு. இப்போ நான் சொன்னது அத்தனையும் உண்மை தான், நான் சொன்னது அத்தனையும் பொய். நான் அடுத்த கேள்வி எனக்கு அதுவாக தான் இருந்தது. என்னன்னா ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு, கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா சார்ன்னு கேட்க வந்து. இல்லை, நான் சொன்னது அத்தனையும் உண்மைமா, ஆனால் அத்தனையும் பொய். ரெண்டுமே ஃபேக்ட். இந்த பண்ண இது இப்போ இன்னொன்று வச்சுக்கோங்க, ட்விஸ்ட் பண்ணி 5 இப்போ ஆமாம், நான் ஒன்று தான் சொல்லலாம். உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் படம் பார்க்க வராதிங்க. உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம், அதுக்கு வாங்க. அதில் உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு 100% ஷூர். இது வந்து இந்த வயசான கெட்டப்போ இல்லை இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும் இல்லையா. ஆக்சுவலாக அது இல்லை, வேறு ஒன்று இருக்கும். அது நீங்கள் பாருங்கள், அனுபவிப்பீங்க. நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் எந்த டைமில் வந்து அவர் கூட காம்பினேஷன் 75 வயசில் அந்த டைம் தான் வரீங்களா, இல்லாட்டி டக்குன்னு அவர் மூடி மறைச்சிட்டாரு? இல்லை கதையே அவங்களுக்கு 75 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் மடமடன் வளர்ந்து ஒரு 3 சீன் 4 சீனுக்கு அப்புறம் 75 வயசு ஆகிடுவார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. நிஜமாக தான். You go watch the movie. கண்டிப்பா we are going to watch the movie. எஸ், இந்த வருஷத்துக்கான பொய்யை சொல்லி முடிச்சிட்டேன். இனிமேல் பொய் சொல்ல தீர்ந்துச்சுன்னு. சரி சார், இவங்க உட்பட ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. அர்ச்சனா மேம்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அர்ச்சனா மேம் வந்து எனக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு படத்தில் எனக்கு ஒய்ஃப் அவங்க தான். ஓகே. அதெல்லாம் வந்து சினிமாவில் மட்டுமே சாத்தியம். ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்போது நான் வசந்தராஜா பார்த்து நான் யாரும் அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். அவங்க எனக்கு ஒய்ஃபாக நடிக்கிறதுங்கிறது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம். அது மோஸ்ட்லி ஹீரோயின்ஸ்க்கு அந்த இது ஏற்படும். ஹீரோயின்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்திருப்பாங்க, அப்போ ஹீரோ பார்த்து வச்சுருப்பாங்க. அவங்க பிற்காலத்தில் வளர்ந்து வரும்போது அவங்க அதே ஹீரோவுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. முதல் முறையாக இப்படி ஆப்போசிட்டாக நடந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஓகே. ஸோ காயத்ரி போக இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்களா? ரம்யா நம்பிசன் இருக்காங்க. எல்லாருமே அவங்களா வராங்க. இப்போ காயத்ரி நான் வந்து காயத்ரியா வரேன், பார்வதியா வராங்க, ரம்யாவா வராங்க. மேல் ஆக்டர்ஸ்ல யாருமா இருக்காங்க? மேல் ஆக்டர்ஸ்ல ராஜ் சரவணனா வரா, இல்ல வேற ஹீரோயின்ஸ் அவள் தான் 3 பேர் தானே. ஓகே, எனக்கு தெரியாது, கேட்டுக்கிட்டேன். சும்மா நடிக்காதீங்க சார். உங்க கூட காம்பினேஷன் சீக்வன்ஸ்ல தானே எல்லாம் வருவாங்க. எங்க சேனல்லையும் நடிக்கிறீங்க பாத்தீங்களா, பெரிய ஸ்கிரீன்ல தான் நடிக்கிறீங்கன்னா. இப்போ சத்தியமா இல்லை, உங்களுக்கு படம் பார்த்தோன்னு தெரியுமா? நீங்க சந்தேகத்தோட போங்க. நீங்க இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றாருல்ல, நீங்க படம் பார்த்த அப்புறமா இதே இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ புரியும். ஆமா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல, பொய் சொல்லன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். நிஜமா தெரியும். ஆனா இது நிறைய முறை நடந்திருக்கு. பிஃபோர் மூவி ரிலீஸ் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஆஃப்டர் த ரிலீஸ் வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஸ்டூபிடாக இந்த கொஸ்டினை நம்ம கேட்டோம், ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்கேன்ட்டு நடந்திருக்கு. அதுதான் இப்போ கண் முன்னாடி தெரியும். இல்லைம்மா, நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. நான் எப்படி உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியும்? நிஜமாவே இல்லை, சத்தியமாகவே இல்லை, உங்கள் மேலே சத்தியமாக இல்லை. ஐயோ, எனக்கு ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசை இருக்குது சார். கவலைப்படாதீங்கம்மா. சார், இந்த ஆக்டிங் ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி ஏதாவது சில விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு தெரிய வைக்க வேண்டியதோ இல்லாட்டி சினிமா பற்றி மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இதுதான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கா?
சீதக்காதி அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த ஆக்டிங் பாதையை தாண்டியும் மக்களுக்கு ஓகே சினிமா பற்றி இதில் மூலயமா தெரிய வைக்கலான்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லைம்மா, அதாவதுமா எந்த ஒரு கதையும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து தான் மையமாக வச்சு பேசும். அந்த விஷயத்தை பேசும்போது அதில் நியாய தர்மம் இல்லை தர்மம் அதர்மம் இது மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் உள்ளே இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஓடின படம், ஓடாத படம், உப்புமா படம், எந்த படம் எடுத்தாலுமே அதில் ஒன்று இருக்கும், அந்த ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுக்காக நாங்கள் அந்த கருத்தை யாருக்கும் இன்னும் இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் கருத்து சொல்கிற அளவுக்கு யாருக்கும் வந்து இதுவும் கிடையாது. அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் பேசலாம் ஜென்ரலாக இருக்கிறது, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற துணியில் பண்ணுறதும் இல்லை, எனக்கு அது அவசியம் இல்லாது, எனக்கு அது தகுதியும் இல்லாது. ஆனால் சொல்ல வர விஷயம் வந்து என் அனுபவம் இது. என் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது ஒருத்தர் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருத்தரை பார்த்து இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது யாருக்குமே கிடையாது, இல்லை இது சரின்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. என் குழந்தைங்கள்ட்ட நான் சொல்ல மாட்டேன். என் குழந்தைங்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுவேன், இது அப்பாவோட அனுபவத்தில் இது சரின்னு படுது, தவறுன்னு படுது. இது சரியோ தவறோ நீ எடுத்து அப்ரோச் பண்ணும்போது தான் தெரியும் உனக்கு எது சரி தவறுன்னு. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்கில் நானும் இல்லை, இதை செய்யின்னு சொல்லவும் முடியாதுனால. பட் கோ த்ரூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சினிமா உருமாறும், இல்லை காட்சியுமே உருமாறும். கலைக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அது வந்து அது இருக்கிற வரைக்குமே மக்களோட ரசனையோ, மக்கள் இருக்கிற வரைக்குமே அது வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வேறு ஃபார்மில் மாறலாம், அதோட உருவங்கள் மாறலாம், ஆனால் அது வாழும். இது உங்களுக்கு படத்தை பற்றி தான் சொல்கிறேன். கலையின் உருவம் மாறலாம், ஆனால் அது வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி என்ன சொல்வீங்க நீங்கள், ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னா? எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் வந்து இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது பாலாஜி தரணிதரன் சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு 2 காரணம். 1 பிகாஸ் விஜயகார் சொன்ன மாதிரி அவங்க தாட் ப்ராசஸே வேறு மாதிரி, ஒரு மாதிரி இன்னசென்ஸ் இருக்கும். அது வந்து இன்னொரு ஆங்கிள் ஆஃப் திங்கிங். நீங்கள் நம்ம ஒரு விதமாக திங்க் பண்ணுவோம், இன்னொருத்தர் திங்க் பண்ணுறது அது ரொம்ப பியூராக இருக்குது. அக்மார்க் இன்னசென்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித். செகண்ட் ரீசன் வந்து அவர் டைரக்டராக இருக்கும்போது திடீர்னு டென்ஷன் ஆகி கத்த மாட்டார், திட்ட மாட்டார். ஆமாம், அவர் டென்ஷன் ஆகிற ஒரே விஷயம் வந்து டீ கரெக்டாக வரலன்னா அப்பயே வந்து அவர் வந்து தம்பி டீ அப்படின்னு ஃபோன்லேயே இந்த மைக்லேயே கேட்பாங்க. ப்ரொடக்ஷன் நாள் போகும்போது பண்ணல தம்பி ஒட்டி ஒட்டி அப்படிமா இப்படி தான் கேட்பேன். நான் டைரக்டர், எனக்கு அந்த மாதிரிலாம் அந்த டீ வரலன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். மற்றபடி அந்த டீ எங்க அவருக்கு அவ்வளோதான் இருக்கும் இல்லையா, மற்றபடி அந்த இதெல்லாம் இருக்காது. தினோஸ் வேலை தான் இங்கே எல்லாமே. அதனால் அதுக்கு நேர்மையாக இருக்கிறது தான் பார்க்குறேங்க. அது ஏன் திரும்பி அதை சொல்கிறேன்னா, நிறைய அனுபவம் அதில் இருக்குது. இங்கே வந்து தன் வேலையை தாண்டி தன்னை பெருசாக நினச்சோம். யாரும் இங்கே பெருசாக இருந்ததில்லை. நம்ம நீங்கள் வேலைக்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டாலே அது மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்குது. அது அதோட வேலை. அதுவும் உங்களை பார்த்துக்க வேண்டியது வேலையோட வேலை. நம்ம அந்த வேலைக்கு நேர்மையாக இருந்தால் போதுன்னு இருக்குல்ல, அதை கடைப்பிடிக்கிறதுல இந்த ஆளும் ஒரு முக்கியமான ஆள். ஸோ டைரக்டர்ஸ் பற்றி இப்போ அவர் சொன்னார். இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களையும் வந்து அந்த டைரக்டருக்கு உண்டான அத்தனை விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வேலையை வந்து ரொம்ப சரியாக பண்ணியிருப்பீங்க. பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து ஹீரோயின் டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு ஒரு நிக் நேம் வச்சுட்டாங்க, KDAD அப்படின்னு. இல்லை சும்மா என்ன பார்க்க வருவாங்க, செட்டுக்கு பெருசாலாம் வேலை பார்க்க மாட்டேன். நான் ஒன்றும் அந்த பொண்ணு நீ சின்சியர் வேலை பார்ப்பேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. நான் அப்படிதான் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானம்மா. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா வேற அவர் யாரையுமே திட்ட மாட்டார், இந்த பொண்ணை எப்படி திட்டுவார் அவர்? எங்கள் அசோசியேட் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். எங்கள் டைரக்டருமே சார் பரவாயில்ல விடுங்க சார் அப்படின்னா, அது எப்படி சார் இங்கே வாங்க முட்டி போடுங்க அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். அவர் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார். ஸோ அங்கேயும் நான் எஸ்கேப். மற்ற எடிஸ் எல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கடுப்பாக இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் சமாளியே அப்படின்னா, அவர் வந்து அவங்க எங்கன்னு கூடும்போது சார் என்னாச்சு சார் நான் இருக்கேன், இல்லை ஒன்றும் இல்லை காயத்ரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அசோசியேட் டைரக்டர் சார் நரசிம்மன் ஸ்ரீனி எல்லாம் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து KDAD நான் தான், என்னை யாரும் திட்ட மாட்டாங்க. ஸோ ஐயோ சார் அப்படின்னு, சரி ஓகே பரவாயில்ல சார். இப்போ தான் வேலைன்னு அந்த வேலைக்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பைரிங்காக சொல்வீங்கன்னு நினச்சி இதை கேட்டால் ஓகே பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணுங்கள். KDADன்னு பேர் வாங்கிட்டீங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு பேர் வாங்கியிருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுங்க. யார் ஒன்று கொடுத்தா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்?
நாங்க சொல்வோம். சரி ஓகே. அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நாங்க சொல்வோம். இவங்க யாரு பாரிஸ் கார்னர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க சொன்னா நீங்க நம்பணும். போதும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து டென்ஷன் ஆவாங்க, எங்க ஐயா எங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. பட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் தெளிவாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி அப்படின்றதால அவருக்கு எந்த டென்ஷனும் இருந்திருக்காது. வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கும். ஏன்னா சிறந்த டைரக்டருமே இருக்காரு அப்படின்றதால நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் ஷேர் பண்ணணும் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பற்றி. சுதன், எங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுற யாரும் டென்ஷன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஹேண்ட்லிங் மணி, பணத்தை ஹேண்டில் பண்ணுறது வந்து லேஸ்பட்டது இல்லை. அதனால் வந்து அது டென்ஷன் இல்லாமல் சுதன் ஹேண்டில் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்ன வரைக்குமே படத்தோட ப்ரொமோஷன்ஸ் மூவி எல்லாத்துக்குமே வந்து நம்புறாருன்னா சுதனுடைய நம்பிக்கை தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அண்ட் இதுக்குன்னு செப்பரேட் ஆடியன்ஸ்லாம் இல்லை, இது எல்லாருமே எடுத்து ரசிக்கிற ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பின ஆள் வந்து ரவியும் சுதர்சனும். ஸோ ரவி சாருக்கும் நன்றி, அண்ட் சுதர்சனுக்கும் நன்றி. ஸோ உங்களுடைய இந்த படம் சிறப்பான படமாக வெளி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச படமாக டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சாட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த அந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்ஸ்மா.